காலை 5 மணிக்கெல்லாம் கண்குள்ளா காய்ச்சி அரைச்ச உருண்டை மாவு பாதி தரையிலேயே கொட்டி இருந்துச்சு. நான் அதை தொடச்சி எடுத்து மேலே தூக்கி வச்சுட்டு போனால் அப்பவும் உற்று தண்ணீர் மாதிரி அது பொங்கிட்டே தான் இருக்குது. எங்கள் அம்மா தான் அளவெல்லாம் ஊற வச்சாங்க. நான் அரைக்க மட்டும் செஞ்சேன், அதையும் தண்ணி அரைச்சி தொலைச்சிட்டேன். அம்மா இட்லினா வராது, தோசையே சுட்டுக்கோன்னு சொன்னான். நான் சுட்டு பார்த்தா இந்த மாதிரி சாஃப்டான இட்லி இந்த உலகத்திலே கிடையாதுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்ட். அப்போ லைட்டாக தண்ணி அரைக்கிறது தான் கரெக்ட் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் 2 டைம் தான் நான் வீடு பளிங்கல் மாதிரி க்ளீன் பண்ணுவேன். ஒன்று கிறிஸ்மஸ் வந்தால், இன்னொன்று எங்கள் அத்தை வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டா போதும். ஏன்னா எங்கள் அத்தை வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குமா, தரையிலே சோத்தை போட்டு குழப்பி அடித்து சாப்பிட்லாம் போல் இருக்கும். அவங்களுக்கே டஃப் கொடுக்கலான்னு நினச்சாலும் மிகவும் கடினம், நமக்கு அது வராது. ஆனாலும் சரி, வரும்போதாட்ட கொஞ்சம் தொடச்சி வச்சா புள்ள என்ன அழகாக வீடை வச்சிருக்குன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கல்லவா. அதனால் அத்தை கணக்கு ஒரு குப்பை தெரியாத அளவுக்கு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எனக்கு சமையலுக்கு தேவைப்படுறது இந்த மஞ்சள் பொடி, கடுகு, ஜீரகம், எண்ணெய், அம்மா பொடி. இது இருந்தால் எப்பேற்பட்டது இன்டர்நேஷ்னல் டிஷ் கூட நான் பண்ணிடுவேன். அதனால் அதை மட்டும் கை கட்டுற மாதிரி வச்சுட்டேன். இல்லைனா ஒன்றத்தை எடுக்க 1000 டிஸ்டன்ஸ் இந்த கிச்சனுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு.